ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் பெரியம்மாக்கு கல்யாண நாள். ஸோ எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கு. என்னன்னு பாருங்க. பாய்சன் பண்ணிட்டு இருக்கா. கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் என்ன செய்ய, சாப்பிட்டுட்டு சொல்லுவா கேவலமா. சாப்பிட்டுட்டு வேணும்னு சொல்லுவேன், கேவலமா இருக்குன்னு. எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு கல்யாண நாள், அதனால வந்துட்டு பண்ணுறோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாரும் கல்யாண நாள் எடுத்துக்க சொல்லுவாங்க. விரும்புவாங்க. எத்தனாவது கல்யாண நாளுமா? எத்தனாவது வருஷம்? 26th வெட்டிங் அனிவர்சரி. நான் சாப்பிட மாட்டேன் என்ன பண்ணது. கிரேவி கொடுக்காதீங்கண்ணா. அந்த பிரியாணி சாப்பிடுவேன், நீங்க பண்ணதில்ல. கிரேவின்னு திங்க மாட்டா. ஆமா பாப்போம், தின்னாலும் அதை நான் ஜூம்ல போட்டு காட்டுவேன். இப்போ சும்மா டேஸ்ட் மட்டும் பார்ப்பேன். ஆமா, டேஸ்ட் மட்டும் ஒரு பிளேட் திம்பா. நல்லா இருக்கான்னு சொல்லணும்ல. பாயசம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. கிரேவி வச்சு முடிச்சாச்சு. இதோ பாருங்க, நான் வச்ச கிரேவி. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட போறோம். கிரேவி நல்லா இல்லைன்னு தெரியல, நான் இன்னும் டேஸ்ட் பார்க்கல. டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். இந்த இதுல இருந்து எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். இந்த டேஸ்ட் பாரு, நல்லா இருக்கு. அது ரசமா இருக்கு. ஜெய் மூஞ்சல நல்லாவே இல்ல, உருட்டிட்டு இருக்கா. சுத்தமா நல்லா இல்ல. நல்லா இல்ல, நல்லா இல்ல. வேண்டாம், நான் திங்க வேண்டாம். நல்லா தான் பண்ணியிருக்கா எங்க அக்கா. எனக்கு சமைக்க தெரியாது, நான் குறை சொல்லக்கூடாது யாரையும். நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, வெட்டுவா வச்சு. ஒருத்தி சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு உண்ட மயக்கம் எப்படி கிடக்கா பாருங்க. இங்க ஒருத்திக்கு அரை வயிற்றுல தின்னுட்டு தூங்குறா. அரை வயிற்றுல திட்டு தூங்குறியோ? தின்னுட்டுலாம் தூங்கல, மதியம் இப்படி தான் தூங்குறேன். நான் உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்கேன். ஜூம் நீ சாப்பிட்டத வீடியோ வரும்போது தெரியும். நல்லா தின்னுட்டா வயிற்றுக்கு. தின்னோடனே இங்க அப்படியே கிறக்கியாச்சு. அப்படியே உட்காந்து எடுத்து செல்லு பார்த்துட்டே. பாய்சன் அது, அதனால அப்படி மயக்கம் வந்துட்டு. பாய்சன்னா அப்ப சாவணும்ல, ஏதாவது கையில இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல செத்துருவேன். சாப்பிட்டப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல வாயில் நுர தள்ளி கிடப்பா. தூக்கிட்டு போயிட வேண்டியதான்.